ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்னிங் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பச்சை பயிறு தோசை. அதாவது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான தோசை கூட. இதில் வந்து நம்ம 2 சாப்பிட்டா கூட பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பெசரட்டு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ பெசரட்டு தோசை செய்கிறதுக்கு நான் பச்சை பயிரை வந்து நைட்டே ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 150 கிராம் போல அளவு. இது வந்து பச்சரிசி, இது ஒரு 50 கிராம். இதுவும் நைட்டே ஊற வச்சுட்டேன். நீங்கள் வேணால் இட்லிக்கு போடுற புழுங்கரிசி கூட எடுத்துக்கலாம். அதோட ஜீரகம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இப்போ நான் வந்து முதல்ல பச்சரிசியை சேர்த்துக்கிறேன். பச்சரிசி, பச்சை மிளகா, இஞ்சி, ஜீரகம், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு முதல்ல ஒரு 2 சுற்று சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பச்சை பயிரை போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு 2 சுற்று சுற்றிட்டேன். இப்போ நான் வந்து இந்த பச்சை பயிரை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் ஊற்றிடலாம். இந்த பெசரட்டு தோசை பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து புளிக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்சோன்னே இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம ஊற்றிடலாம். அப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ மாவு வந்து தண்ணி ஊற்றணும்னு இல்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த தோசையில் நீங்கள் பொடியாக நறுக்கிற வெங்காயத்தை கூட தூவி விட்டுக்கலாம். வெங்காயம், கேரட் எது வேணாலும் இதில் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ தோசையை திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். வீட்டில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மீண்டும் சர்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.